பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்மை வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசப்பா உங்க கூட இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் ஊன்றுகிற அனுபவம். அதான் பவுல் இங்க எழுதுறார். ஒரு மரம் வெயில், மழை, புயல், காற்று எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு பலமாய் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய தேவை அதனுடைய வேர் ஆழமாய் இந்த பூமியில இறங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ஒரு மரம் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த மரத்துக்கு தேவையான நீர் ஆதாரங்களை இந்த வேர் ஆழமாய் ஊடுருவி நீரை எடுத்து அந்த மரத்துக்கு கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களும் நடைபெற வேண்டும் என்றால் அதுக்கு இந்த வேர் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை இந்த வேர் ஆழமாய் வேர் ஊன்றி இல்லாத போகும்போது, ஒரு சின்ன காற்றடிக்கும் போது, ஒரு சின்ன புயல் வரும்போது மரம் வேரோடு சாய்ந்து அது வாழ்க்கை முடிந்துவிடும். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி வாழணுமா? கிறிஸ்துவுக்குள் வேர் ஊன்றி இருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி வாழுகிற ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், சத்துருடைய நெருக்கங்கள் வந்தாலும் எதை குறித்தும் கலங்காமல் ஜெயமால் எழும்பி நின்று வாழ முடியும். சங்கீதக்காரன் எழுதும்பொழுது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்னா, எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி ஒரு வாழ்க்கையை வாழுகிறனோ அவர்கள் அழைச்சல். பவுல் சொல்லுகிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் சோழ்ந்து போவதில்லை, தள்ளப்பட்டும் மனம் அடிவதில்லை. காரணம் தெரியுமா? வேர் கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் ஊன்றப்பட்டிருக்கிறது. துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள், இழப்புகள், தோல்விகள் எது வந்தாலும் சரி, நம்முடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் ஊன்றிருக்குமானால், இந்த சத்தியத்துக்குள்ளே ஆழமாய் ஊன்றப்பட்டிருக்குமானால், இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்துக்குள்ளே ஆழமாய் ஊன்றப்பட்டிருக்குமானால் எதுவும் உங்களை அசைக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, ஆம், ஒரு மரம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு பலமாய் நிற்க வேண்டும் என்றால் அந்த மரத்துடைய வேர் எப்படி மிக ஆழமாய் இந்த பூமியில பயந்திருக்குமோ, அதே போல கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையிலும் எதை கண்டும் அசையாமல் தைரியமாய் நெடுங்காலமாய் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். இந்த வேர் விடுகிற அனுபவத்தை ஆண்டவரத்துல கேட்போமா? சின்ன பிரச்சனை வரும்போது சோர்ந்து போய் உடனடியாக பின்னிட்டு போகிறது, முரண்பாடான வார்த்தைகளை பேசுகிறது, கிறிஸ்துவை விட்டு விலகி போகிற அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறது மிகவும் வேதனைக்குரிய தேவ பிள்ளை. ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்குள்ளே வேர் ஊன்றி வாழுகிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்படாதபடி உமக்குள்ளே வைராக்கியமாய் வேரூன்றி நிற்கிற ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.